வணக்கம் எனது அன்புக்குரிய நேர் சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீர்கள்? இன்றும் இறைவாக்கு என்கிற இந்த பகுதியிலே கடவுளுடைய வார்த்தைகள் அடங்கிய பைபிள் அல்லது வேத நூலிலே நாம் பார்க்க போகிற ஒரு வசனத்தை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். இது ஏசாயா என்கிற பகுதியிலே 44:21 காணப்படுகின்றது. அங்கே கடவுள் மனிதனை பார்த்து என்ன கூறுகின்றார் தெரியுமா? நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்மை படைத்த ஒரு கடவுள் நமக்கு இருக்கின்றார் என்பதை இந்த வாக்கியம் மிகவும் தெளிவாக கூறுகின்றது. அதாவது இந்த உலகத்திலே நாம வந்துவிடவில்லை, நம்மை உருவாக்கி இந்த உலகத்தில் வைத்திருக்கின்ற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கின்றார் என்கிற அந்த உண்மை இந்த வாசகத்துக்கூடாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, நான் உன்னை படைத்துவிட்டு அப்படியே வைத்துவிட்டு நான் போகவில்லை, மாறாக படைத்த உன்னை நான் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபொழுதும் மறப்பதில்லை, மறக்க முடியாது என்பது போல அங்கே தெய்வம் தாமே கூறுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த உலகத்திலே இன்று எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலையிலே கடவுள் கூட உங்களை கைவிட்டு விட்டார் என்ற ஒரு ஏமாற்றத்தோடு கூட காணப்படுகிறீர்களா? இதோ அப்படிப்பட்ட உங்களை பார்த்து இன்று கடவுள் ஒரு வாக்கை கூறுகின்றார். அது என்ன? இல்லை மகனே, இல்லை மகளே, இதோ உன்னை உருவாக்கிய நான் உன்னை மறவாது எந்நேரமும் உன்னை நினைத்த வண்ணமாகவே இருக்கின்றேன். உனக்கு எப்படியாக உதவி செய்யலாம் என்று நான் காத்து கொண்டே இருக்கிறேன் என்பதாக கூறுகின்றார். ஆகவே இந்த வேளையிலே நாம் தான் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்து, தகப்பனாகிய கடவுளே, நான் உங்களை நம்புகிறேன் ஐயா, நான் உங்களை விசுவாசிக்கின்றேன், ஆகவே என்னை உங்களுக்கு கொடுக்கின்றேன், இதோ என்னை நடத்துங்கள், எனக்கு தேவையான பாதைகளை காட்டுங்கள் என்று சொல்லி நாம் தான் அவரிடம் வந்து நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி செய்கிற பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு தம்முடைய பாதையிலே நடத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் நாம் அவருக்கு கொடுத்து அவரை நோக்கி பார்த்து நாம் அவரிடத்தில் மன்றாடி நிற்போமா? ஆமங்கள் பரலோக தந்தையே, இதோ இந்த காலை நேரத்திலே நீங்கள் தான் எங்களை உருவாக்கியவர் என்கிற அந்த உண்மையை எங்களுக்கு எடுத்துரைத்து எங்களை பலப்படுத்தின தயவுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. அப்பா, அப்படி எங்களை நீங்கள் உருவாக்கியது உண்மையானால் எங்களை பராமரிப்பதும் உண்மைதான் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஏனென்றால் எங்களை மறவாத ஒரு தெய்வம் என்று இதோ எங்களுக்கு ஞாபகம் ஊட்டினீர்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகவே எங்களை மறவாமல் எந்த நேரமும் எங்களை நினைவு கூர்ந்து எங்களை பராமரிக்க நீங்கள் காத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, இதை நாங்கள் இப்பொழுது விசுவாசிப்பதினாலே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம் ஐயா. தகப்பன், இந்த உலகத்துக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவாக வந்து பிறந்து வாழ்ந்த பொழுது இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாவற்றையும் சுவைத்தவர் ஐயா நீங்கள். ஆகவே இந்த உலகத்தின் பாடுகள் உங்களுக்கு தெரியாததல்ல தகப்பனே. இதோ இந்த நிகழ்ச்சி கூடாக யாரெல்லாம் இணைந்திருக்கின்றார்களோ அவள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் என்பது இருக்கின்ற வண்ணமாகவே உங்களுக்கு தெரிந்திருக்கிறது ஐயா. ஆகையினாலே பரம தகப்பனே, இதோ என்னோடு இணைந்து அப்பா, நீங்களே தஞ்சம் என்று சொல்லி அவர்கள் உங்களை நோக்கி பார்க்கின்ற இந்த வேளையிலே அவருடைய தேவைகள் யாவற்றையும் சந்திக்கவும், அவருடைய சகல காரியங்களிலேயும் அவர்களுக்கு துணை புரியவும் நீங்கள் காத்து கொண்டிருப்பதினாலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதாவது இந்த நாளை ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு வெற்றியின் நாளாக நீங்கள் மாற்றி கொடுக்க வல்லவராக இருப்பதால் உங்களை துதிக்கிறோம் ஐயா. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி கூறி எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து இந்த மன்றாட்டை எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஏறெடுத்து நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தந்தையே. ஆமேன், ஆமேன். நல்லது அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த இறைவாக்கு பகுதியிலே சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவோடு கூறிக்கொண்டு நன்றியோடு விடை பெற்றுக் கொள்கின்றேன்.